அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் காலையில் கண் விழித்தோடனே பார்க்கக்கூடிய ஒரு பொருளானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் 200% உண்மைதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம சொல்ல போகிற அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க பொருட்கள் தான். ஆனால் காலையில் கண் விழித்ததுமே நீங்கள் அந்த பொருளை ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவலுக்கு போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு தான். அது என்னென்ன பொருட்கள்ங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவோட ஸ்பெஷலே. நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பதிவுகளும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு பொருளை பாருங்கள், அது காலையில் கண் விழித்ததுமே பாருங்கள், நிச்சயம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மாற்றம் உண்டாகும்னு சொல்லிட்டு. இப்போ அதில் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமா? கண்டிப்பாக யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதில்ல. அப்படி நம்ம ரெகுலராக செய்யாமல் இருந்ததுன்னா இதுக்கு நிச்சயமாக பலனே அளிக்காதுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னா 1 நிமிஷம், அதிகபட்சமாக 2 நிமிஷம், அது மட்டும் போதுங்க. நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இது நீங்கள் ஒரு 21 நாளோ, ஒரு 30 நாளோ, இல்லை 48 நாளோ, இல்லைப்பா நமக்கு நல்லா இருக்குது, நம்ம காலையில் எப்படி தான் இது பண்ணோன்னே தெரில, நமக்கு அன்றைக்கி ஃபுல் டே ப்ளசண்ட்டாக இருக்குது, குடும்பத்தில் மாற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே அந்த ஒரு பழக்கமானது நம்மளை விடவே விடாது. ஏன்னா எந்த ஒரு பழக்கமுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய மறந்து போயிடுவோம், பிரச்சனைகள், உடம்பு முடியாமல் போகிறது, நிறைய விஷயங்கள் வரும், முட்டுக்கட்டைகள் எல்லாம் வரும். ஆனால் நம்ம ரெகுலராக எந்த ஒரு விஷயத்துமே, அதனால தான் 21 நாள் மினிமம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. எந்த இதையுமே நம்ம ஆரம்பிக்கிற ஒரு 21 நாள் நம்ம தொடர்ந்து எந்த ஒரு பழக்கம், இப்போ காலையில் இந்த ஒரு பழக்கம் மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாக்கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடற்பயிற்சி ரொம்ப நல்லது, வாக்கிங் ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம், ஏன்னா நான் என்னையே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், 2 நாள் நல்லா வாக்கிங் போவோம், 3 நாள் வாக்கிங் போவோம், 4வது நாள் இடுப்பு வலியாகிடுது, போக முடியல, இல்லை பிள்ளைங்களோட அதுக்குள்ளே எக்ஸாம் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும், அப்படி மாற்றி நம்மளால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில பழக்கங்களை ஒரு 21 நாளைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண அது நம்முடைய ஆழ் மனசில் அப்படியே பதிஞ்சு அந்த ரொட்டீனுக்கு நம்முடைய பாடியானது ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். அதை நம்ம உடம்பு மனசு மூளை இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள தொடங்குங்கிறது ஒரு சயின்ஸே சொல்லுது. அதனால் இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் 21 நாள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப நல்லா இருக்குன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, இதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. இன்றைக்கி அந்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில் தூங்கி ஏந்திரிச்சோன்னு சில பொருட்கள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களுடைய இது வழிவாக்குதாங்க. இது எல்லாமே இதுக்கு ஒரு ரீசன், ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒரு ஆஃபீஸில் போகிறோம், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது, ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம், நல்ல ஒரு வேலை கிடைக்கிது. அப்படி ஒரு சில டேஸ் இருக்கும். ஆனால் சில நாட்கள் என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப நம்ம திட்டு வாங்குவோம், இல்லை இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க இதாக இருந்தால் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக எழுத மாட்டாங்க, இல்லை நமக்கே கை காலில் எங்கேயாச்சும் அடிப்படுது. அப்படி அதே மாதிரி ஒரு நாள் நல்லதும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களும் இருக்கும். இது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு சில உண்மைகள் தான். அப்போ நம்ம டக்குன்னு நம்முடைய மனசு என்ன ஃபீல் பண்ணும், உடனே இப்படி நல்லது கெட்டது ரெண்டுமே எதுவாக இருந்தாலுமே உடனே நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னப்பா இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சோனே தெரியல, எதை இன்றைக்கி பார்த்தேனே தெரியல, இப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக சொல்கிற எல்லாருமே சொல்கிற ஒரு வாக்கியம்தான். இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமும் இருக்குது. அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அதனால தான் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பயுமே பெரியவங்க. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு மந்திரங்கள் கேட்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த வைப்ரேஷன் ஆனது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்து நம்முடைய ஆழ் மனசில் அது அப்படி பதிஞ்சு நல்ல தாட்ஸு, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸு, நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட்டு இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு வார்த்தைகள் பேசினாலுமே, நம்ம பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், கேட்குற வார்த்தையாக இருக்கட்டும், நினைக்கிற வார்த்தையாக இருக்கட்டும்,
எல்லாமே நம்முடைய ஆழ் மனசில் பதிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதனால் எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், பேசுகிற எண்ணங்களாக இருக்கட்டும், நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது நிச்சயம் மாபெரும் வெற்றி தாங்க. அதனால் அப்படிப்பட்ட சில நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு பலவித மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கண்ணாடி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த கண்ணாடியில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷம் நீங்கள் உங்கள் முகத்தை நல்லா பாருங்கள். நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே கூட நீங்கள் பார்க்கலாம், சிரிச்சுட்டே பார்க்கலாம். அப்படி அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெகுலராக அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் கண்டிப்பாக வெற்றி வருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகமானது நிச்சயம் ஒரு வசீகரமான ஒரு முகமாகும். நம்மளே நம்ம முகத்தை பார்த்து கண்ணாடியில் பார்த்து ரசித்தோன்னா அது அடுத்தவங்க நம்ம முகத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட், ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கண்ணாடி இந்த ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அடுத்த பொருள் காலையில் கண் விழிக்கிறது நம்முடைய உள்ளங்கைங்க. ஏன்னு கேட்டால் நம்முடைய உள்ளங்கை உடனே எல்லோரும் கேட்கலாம், வலது உள்ளங்கை நம்முடைய வலது கையா இடது கையான்ட்டு. 2 கையையுமே தாராளமாக பார்க்கலாங்க. காலையில் ஏந்திரிச்சுன்னு இப்படி 2 உள்ளங்கை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளங்கையில் தான் நம்ம அப்படி பார்க்க நம்ம வீட்டில் நல்ல ஐஸ்வர்யங்கள் பெருகும். ஏன்னா இந்த உள்ளங்கையில் மகாலட்சுமி, சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த 3 தேவியருமே நம்ம உள்ளங்கையில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் காலையில் ஏந்திரிச்சோன்னே நம்ம அப்படி உள்ளங்கையை பார்க்குறதுனால அவங்க கிட்டேருந்து நமக்கு கல்வி, செல்வம், வீரம் இது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு இந்த கையில் இருக்குது. நிறைய இந்த யோகாலாம் பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யோகா முடித்து கண்ணு முழித்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க கண் விழிக்கிறதே வந்து அந்த உள்ளங்கையில் தான் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே உள்ளங்கையில் இருக்குங்க. அடுத்த பொருள் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வானம். அதாவது ஃபுல்லாக இருக்க ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலையில் ஏந்திரிச்சுன்னா அந்த நீங்கள் வெறும் வானத்தை பாருங்களேன். இல்லை எங்களுக்கு ஜன்னல் ஓரமாக தெரிஞ்சிச்சுன்னா வானம் பார்க்கலாம், இல்லாட்டி மொட்டை மாடியில் தான் இருக்கனாலும் பரவாயில்ல, 1 நிமிஷம் நீங்கள் நடந்து போய் கூட நீங்கள் மொட்டை மாடியில் கூட பார்க்கலாங்க. ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் சும்மா அப்படியே ஒன்றுமே பண்ணாமல், மைண்டில் எதுவுமே திங்க் பண்ணாமல் சும்மா அந்த வெறும் வானத்தை மட்டும் நீங்கள் பாருங்களேன். உங்களுடைய மனமானது ஃபுல்லாக நல்லா தெளிவாயிருங்க. எந்தவித பிரச்சனைகள், என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன கவலை எப்போயா இருந்தாலுமே நீங்கள் சும்மா அந்த வெறும் வானத்தை அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு அப்படியே ரொம்ப லேசாயிரும். உங்களுடைய என்ன கோரிக்கைகள் அந்த வானத்தை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயம் நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட மனசு சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்முடைய மனத்தில் உள்ள அந்த குழப்பங்கள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்க. அடுத்த விஷயம் காலையில் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம். இந்த சூரியன் சொன்ன உடனே நிறைய பேர் காலை ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு, நிறைய பேர் வந்து 8 மணி 9 மணிக்கு அது மாதிரிலாம் எழுந்திரிச்சு அப்படி நீங்கள் பார்க்குற சூரியன் பார்க்கக்கூடாது. காலையில் சூரியன் உதயமாகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு நேரத்தில் நம்ம காலைல எழுந்திரிச்சோன்னா கண் விழித்து அதை பார்த்தானோ அவ்வளோ ஒரு நல்லது. அதாவது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நல்லது, நம்ம மனசுக்கும் ரொம்ப நல்லது. அது இப்போ இருக்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்க்க சொன்னீங்கன்னா நல்ல மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களாம் நீங்கள் காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், உங்களுக்கு நிறைய புது புது ஐடியாஸு, நிறைய நாலேஜபிள் அது மாதிரியான ஒரு யோசனைகள் இது எல்லாமே சூரிய உதயத்தை பார்க்க உங்களுக்கு ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே நார்மலாக காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த சூரிய கதிர்கள் நம்ம கண்ணில் படுது பார்த்திங்களா, அப்போ எப்பேற்பட்ட கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் நமக்கு வந்து நிவர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது வந்து இந்த சூரியனுக்கு இருக்குங்க. அடுத்தது பார்க்க போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, சந்தனம். இது வந்து நல்ல பியூர் சந்தனக்கட்டை நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். இதுக்காகவே உங்களுக்கு ஒன்று வேணும், உங்கள் வீட்டில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நல்ல சந்தனம் நிறைய இப்போலாம் என்ன கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா, வில்லையே அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைக்கிது. ஆனால் அது எல்லாமே டூப்ளிகேட் தான். நம்ம ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு பூஜை இதுக்கு அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இப்போ உங்களுக்கு இது மாதிரி காலைல ஏந்திரிச்சோன்னு பார்க்கணுன்னா சின்னதாக ஒரு சந்தனக்கட்டை நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம். அதோட வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்மெல் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு வசியம். ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை கணவன் மனைவி ஒரு உறவாக இருக்கலாம், இல்லை பண வசியமாக இருக்கலாம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுங்க. நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசியத்தன்மையானது இந்த சந்தனத்துக்கு இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது பசுவும் கண்ணுக்குட்டியும் உள்ள சேர்ந்துருக்கிற அந்த காமதேனு. இப்போல்லாம் வந்து வெளியில் பசுமாடு காலையில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ நமக்கு தான் எல்லா இடமுமே இப்போ ஆன்லைன் கடையில் எல்லாமே இந்த காமதேனுவோட ஒரு ஸ்டாச்சு மாதிரியே கிடைக்கிது, சிலை கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கி கூட உங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம்.
அதை டெய்லி காலையில் கண் விழித்தவொன்னு பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்கள், சகல ஒரு என்ன சொல்கிறது மங்களங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, கோவில் கோபுரம். அதாவது கோவில் கோபுரம்னா கோவில் கோபுரத்தோட உச்சி. ஆனால் நிறைய பேருக்கு வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி அது கோவில் அப்படி பார்க்கவே மாட்டோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு ஜன்னல்லையோ இல்லை மொட்டை மாட்டையோ போயிட்டு கோவில் அந்த கோபுர தரிசனம்ங்கிறது கோடி புண்ணியம். டெய்லி காலையில் அந்த கோபுரத்தோட உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அந்த மேலே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு பலன்கள், அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள், நிறைய சேஞ்சஸ், நிறைய முன்னேற்றங்கள் இது எல்லாமே ஏற்படுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ காலையில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம போகிறோன்ற ஒரு இன்டர்வியூக்கு இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு பிஸ்னஸாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கே ஒரு விஷயங்கள் இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயங்களாக வேணாலும் இருக்கலாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் மனைவி கிட்டேயோ முக்கியமான உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் கிட்ட சொல்லி சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் இதை சொல்லுங்கள். அந்த மாதிரி கண் விழித்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அந்த விளக்கில் எரியிற அந்த தீபத்தை மட்டும் பார்த்துட்டு போங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இது நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உடனுக்குடனே நடக்கும். ஏன்னா அந்த தீபத்தோட ஒளிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை கிளம்புறப்பையுமே, நம்ம வீட்டை விட்டு கிளம்புறப்ப அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு போங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளி, ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படுங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த பதிவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இதில் எல்லாத்தையுமே எல்லாராலையுமே டெய்லி பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ, உள்ளங்கையாக இருக்கலாம், காமதேனு படமாக இருக்கலாம், இல்லை கண்ணாடியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக 30 நாள் பண்ணி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், அதிர்ஷ்டம் உண்டாகுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவை. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.